வணக்கம். ஒரு யோகியின் சுயசரிதம் அத்தியாயம் 1 தான் நம்ம ஷார்ட் வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரமஹம்ச யோகானந்தரின் தாயின் பெயர் ஞானப்பிரபா கோஷ். அவங்களுடைய தந்தையின் பெயர் பகவதி சரண் கோஷ். ஓகே, இவங்களுக்கு மொத்தம் 8 குழந்தைங்க. பரமஹம்ச யோகானந்தர் தான் இதில் 4வது குழந்தை. 4 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும் தான் இவங்க வீட்டில். அவங்களுடைய அப்பா ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையும் சில சமயங்களில் ரொம்ப கண்டிப்போடு இருப்பவங்களா இருந்தாங்க. ஆனால் ரொம்ப பிரியமோடு இருப்பாங்களாம். அவங்களோட அப்பா ரயில்வே அதிகாரியாகவும் இருந்தாங்க அந்த சமயம். அதனால் இவங்க அவங்களுடைய சிறு வயது குழந்தை பருவத்தில் இருந்தே நிறைய அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் அவங்களுக்கு தந்தைக்கு நடக்கும்போது இவங்க அந்த 2 வருஷத்துக்கு ஒரு இடம் இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பாங்களாம். ஆரம்ப காலம் தன்னுடைய தாய் ரொம்ப இந்த அன்போடும் கனிவோடும் இருந்தாலும் கூட இவங்களுக்கு எப்பயும் அவங்க அப்பா வர்ற முன்னாடியே ரெடி பண்ணி விட்டுருவாங்களாம். பரமஹம்ச யோகானந்தரும் சரி மற்ற இவங்களோட சகோதரிகள் எல்லாரையுமோ அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வர்ற முன்னாடி இவங்க எல்லாருமே ரெடியே இருப்பாங்களாம், முன்னாடி கதவு முன்னாடி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பரமஹம்ச யோகானந்தர் தன்னுடைய சின்ன வயசுல இருந்தேவும் அவருக்கு அந்த முற்ஜென்ம ஞாபகம் வரவும் ஆரம்பித்தது. லாகரி மகாசேரோட இந்த பக்தராக தான் இவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு சிஷ்யவாக இருந்தாங்க. அதாவது லாகரி மகாசேரோட எப்படி சந்திப்பு ஏற்பட்டதுன்னா, பரமஹம்ச யோகானந்தரோட அப்பா ஒரு ரயில்வே அதிகாரியாக இருந்தாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, அங்கே பாபுங்கிறவங்க ஒரு பியூனாக இருந்தாங்க. அவங்க லீவு கேட்டாங்க. அதாவது லாகரி மகாசரை நம்ம மீட் பண்ண போகிறேன், அவங்கள நான் பார்க்க போகணும், அதனால் எனக்கு விடுப்பு வேணும்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பரமஹம்ச யோகானந்தரோட அப்பா சொல்லுவாங்க, என்னால் விடுப்புலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ரொம்ப அந்த பியூன் ரொம்ப பாபுங்கிறவங்க ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. சரி, ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போகிற வழியில் போயிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்னா, பரமஹம்ச யோகானந்தரோட அப்பா அந்த காட்டு பகுதியில் நிற்பாங்க. அதாவது தானும் அந்த வண்டியிலேருந்து இறங்கிட்டு வண்டிக்காரங்களையும் ஆட்டோவையும் அனுப்பிடுவாங்க. இவங்க கூடயே நடந்து வரும்போது ஒரு நல்ல கணீர்னு ஒரு சவுண்டு கேட்குமா. அது யாரோட சவுண்டு பார்த்தீங்கன்னா, லாகரி மகாசேரோட சவுண்டாக தான் இருக்கும். நீ ஏன் இவ்வளோ ஒரு கண்டிப்போடு இருக்க, அது நீ இவ்வளோ கண்டிக்கத்தக்கதாக இருக்கக்கூடாதுன்னு லாகரி மகாசேர் சொல்லுவாங்களாம். அப்போ திடீர்னு ஏன்னா அந்த ஒரு ஞான ஒளியில தான் அந்த சவுண்டே கேட்டதான். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பரமஹம்ச யோகானந்தரோட அப்பா என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, அப்போனா நானும் வர்றேன் பாபு, உன் கூட எனக்கும் சேர்த்து நான் லீவ் எடுக்கிறேன், நானும் என்னுடைய மனைவியும் வர்றோன்னு சொல்லுவாங்களாம். அப்போ எல்லாரும் சேர்ந்து லாகரி மகாசேரை மீட் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, அதே சவுண்டு அவங்களுக்கு அந்த காட்டில் என்ன சவுண்டு கேட்டதோ அதே சவுண்டு இங்கே ஒன்று ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிருச்சு அந்த இவங்களுக்கு. அங்கே என்ன வார்த்தை ஒழிச்சதோ அதே வார்த்தையை தான் இங்கேயும் லாகரி மகாசேர ஐயா சொல்கிறாங்களாம். நீ ஏன் இவ்வளோ ஒரு கண்டிப்போடு இருக்க, அவள் என்ன பார்க்க தானே வரணும்னு சொன்னான்னு சொல்கிறாங்க லாகரி மகாசேர ஐயா. அப்போ பரமஹம்சரோட யோகானந்தரோட அம்மாவையும் அப்பாவையும் ஆசீர்வதித்து அந்த கிரியா யோக தீட்சையும் கொடுக்குறாங்க. இவங்க ரெகுலர் ப்ராக்டிஸும் செஞ்சுட்டே வர்றாங்க. அதாவது இவங்க வீட்டில் மொத்தம் 8 பேர். பரமஹம்ச யோகானந்தர் அவங்க வீட்டில் அந்த 8 பேரில் 4வது குழந்தை தான் பரமஹம்ச யோகானந்தர். இவங்க சின்ன குழந்தையில இருக்கும்போதே இவங்களுடைய அக்கா பேர் ரோமா, 2வது அக்கா பேர் உமா. இங்கே 2வது அக்கா உமாவும் இவங்களும் ஒரு நாள் மாடி தோட்டத்தில் விளாண்டே இருக்கும்போது பட்டம் பறந்ததான். அப்போ பரமஹம்ச யோகானந்தர் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்ன நடக்கும்னா, அவங்க அக்காவுக்கு கையில் கட்டி இருக்கும். அப்போ அதில் களிம்பு தேய்க்கிறதுக்காக போய் தழும்பு எடுத்துகிட்டு வர போயிருப்பாங்க. அந்த களிம்பு தேய்ச்சிட்டே இருக்கும்போது பரமஹம்ச யோகானந்தர் கேட்டாங்களா. இவங்களும் அதே போல் பரமஹம்ச யோகானந்தரும் தன்னோட கையிலையோ எதுவுமே கட்டி இருக்காது காலில், பட் அதில் தேய்ப்பாங்களாம். அப்போ அவங்களோட அக்கா கேட்குறாங்க, உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே, ஏன் நீ இந்த களிம்பை தேய்க்கிறேன்னு கேட்பாங்க. இல்லை, எனக்கு நாளைக்கு வந்துடும், அதனால தான் முன்கூட்டியே இன்றைக்கே நான் தேய்க்கிறேன்னாங்க. போட பைத்தியக்காரான்னு அவங்க அக்கா உமா சொல்லிடுவாங்க.
அப்போ பரமஹம்ச யோகானந்தர் வந்து சொல்கிறாங்க, நீ கிண்டல் அடிக்காத, நாளைக்கு எனக்கு இதே இடத்துல ஒரு கட்டி வரும் சொல்லுவாங்க. அதுதாங்க அந்த இச்சா சக்தி. இப்போ மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா இதே போல தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மறுநாள் காலையில் எந்திரிச்சோடனேவும் அவங்க அக்காவுக்கும் அதே போல் ரொம்ப பெரிய கட்டியாக வந்து ரொம்ப வேதனையை துடிச்சிட்டே இருப்பாங்களா. அதே போல் பரமஹம்ச யோகானந்தர் எந்த இடத்துல கட்டி வரும்னு சொன்னாங்களோ சேம் அதே இடத்துல கட்டியும் உருவாங்கினதான். இந்த விஷயத்தை போய் அவங்க அக்கா அழுதுகிட்டே போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, இவன் ஏதோ ஒரு சூனியம் செஞ்சுட்டான், அதனால தான் எனக்கு இதே போல் வந்துருச்சுன்னு அவங்க அக்கா புலம்பி அழுகுறாங்க. அப்போ பரமஹம்ச யோகானந்தரோட அம்மா வந்து சொல்கிறாங்க, எப்பயுமே அந்த நாவலை இன்னொரு டைம் நீ விளையாட்டுக்காக கூட இதே போல் சொற்களை நீ உபயோகிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். ஏன்னா ஆறா தழும்பா இன்னமும் அவங்களுக்கு வந்து இருந்ததா பரமஹம்ச யோகானந்தருக்கு. அது வந்து அறுவை சிகிச்சை மூலமாக தான் அது அகற்றினாங்களா அந்த கட்டியை. ஏன்னா இச்சா சக்திக்கு வந்து அவ்வளோ ஒரு பவரும் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த பரமஹம்ச யோகானந்தர் வந்து ஒரு சின்ன குழந்தையில இருந்து அவங்க அம்மாவை பார்த்து டெய்லியுமே தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் காலரா நோயால் வந்து ரொம்ப அவதிப்பட்டுட்டே இருப்பாங்க பரமஹம்ச யோகானந்தர் வந்து. அந்த சமயம் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, லாகிரி மகாசயரோட ஐயாவோட ஃபோட்டோ வந்து முன்னாடி இருக்கும். அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, பிரார்த்தனை வை, நீ பிரார்த்தனை வச்சேன்னா கண்டிப்பாக நிறைவேறும், நீ மனசால வை. ஏன்னா பரமஹம்ச யோகானந்தர் வந்து அது எந்திரிக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் தான் இருப்பாங்க. அப்படின்னும் அவங்க அம்மா, இல்லை நீ மனசார வேண்டினாலும் உனக்கு குணமாகும்னு சொல்லுவாங்க. அப்போ திடீர்னு அந்த மகாசயர் லாகிரி மகாசயர் ஐயாவோட ஃபோட்டோலேருந்து திடீர்னு ஒரு ஒளி வருமா. அந்த ஒளி வந்த பிறகு பரமஹம்ச யோகானந்தருக்கும் சரியாகுமா. அப்போ இன்னும் ஒரு தீவிர பக்தியாக ஆயிட்டாங்களா அவங்க அம்மா. அன்னையில இருந்து பரமஹம்ச யோகானந்தருக்கும் இவர் எப்படியாவது பார்க்கணுங்கிற ஒரு ஆசையும் இவங்களுக்கும் இருந்ததான் பரமஹம்ச யோகானந்தருக்கும். அதே போல் ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து அவங்க தியானம் வந்து பரமஹம்ச யோகானந்தர் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் தியானம் செஞ்சுட்டே வருவாங்களா. அவங்களுக்கு அப்பப்போ ஊடால ஒரு சமயம் வந்து இதே போல் தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது காளி தரிசனமும் கிடைச்சாதான். ஓகே, இந்த காளி தரிசனம் கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, இவங்களும் அதாவது அவங்களோட அக்கா உமாவும் ரெண்டாவது அக்காவும் சேர்ந்து இந்த மாடி தோட்டத்தில் இருக்கும்போது அப்போ என்ன நடக்குன்னா, அப்போ பட்டம் விட்டுட்டே இருக்கும்போது வேறு தெருவில் ரெண்டு பசங்க பட்டம் விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பட்டத்தை வந்து இவங்க பார்த்துட்டே இருக்காங்க, இவங்க அக்கா உமா. அப்போ இவங்க அக்கா வந்து பரமஹம்ச யோகானந்தர் கேட்குறாங்க, நீ என்ன பிரார்த்தனை வச்சுட்டே இருக்கன்னு கேட்டாங்களா. இந்த பட்டம் பாரு என் கைக்கு வரும்னு சொல்லுவாங்களா. போட பொய்யான்ட்டு கிண்டல் அடிக்கிறாங்க இவங்க அக்கா. இல்லை நிஜமாவே இந்த பட்டம் என்னோட கைக்கு வரும்னு சொல்லுவாங்களா. ஓகே, இந்த பட்டம் பார்க்கும்போது எனக்கு அந்த பாபா படம் ஞாபகம் வந்துருச்சு, ரஜினிகாந்தோட படம். ஓகே, அப்போ அந்த பட்டம் வந்து விட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மாஞ்ச கயிறு வந்து ஒரு செடியில் பட்டு இவங்கக்கிட்ட ஒரு பட்டம் ஆல்ரெடி வந்துடும். அப்போ உமா சொல்கிறாங்க, இல்லை இது தற்செயலாக நடந்தது, நீ வேண்டியதுனால இது கிடைக்கலன்னு சொல்லுவாங்களா. இல்லை இதே போல் இன்னொரு பட்டமும் வரும் பாருன்னு பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம், நீ சொன்னேன்னா அதே போல் நான் நம்புகிறேன்னு சொன்னாங்களாம். அதே போல் ரெண்டாவது டைம் வரும்போது கரெக்டாக இவங்களோட குடிசையில் காற்று எதுவுமே இல்லையா, ஒரு நிமிஷம் கரெக்டாக அந்த பிளேஸில் அந்த பட்டம் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் இவங்க கையிலையும் வந்து ரெண்டாவது பட்டமும் இடது கையில் வந்து கரெக்டாக வந்து நின்றுது. அப்போ அவங்களுடைய அக்காவுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அவங்க அம்மாட்ட ஓடியே போய் சொல்கிறாங்க, தம்பி ஏதோ ஒரு சூனியம் வச்சுட்டான், இதே போலலாம் அவனுக்கு நடக்க ஆரம்பிக்குது, அவன் சொல்கிறது இல்லை அவனு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்க வந்து அந்த பிரார்த்தனையை வச்சுருக்காங்க, நம்பிக்கை இருந்தது. டெஃபினெட்லி அந்த பட்டம் இவங்க கைக்கும் வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா வந்து ஒரே மாத சம்பளம் வந்து ஒரு 10 நாள்லேயே இவங்க அம்மா காலி பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க அம்மா வந்து தானம் தர்மம் ரொம்ப பண்ணுவாங்க, ஏழை எளிய மக்கள் எல்லோரும் யார் கேட்டாலும் இல்லைங்கிறதே சொல்ல மாட்டாங்களாம். அப்போ இவங்க அப்பா வந்து கண்டிக்கிறாங்க. இந்த பரமஹம்ச யோகானந்தரோட அப்பா வந்து அவங்க அம்மாவை கண்டிக்கிறாங்க, ஏன் இவ்வளோ ஒரு தான தர்மம் செய்ய, நான் வேண்டாம் சொல்ல, ஆனால் அளவுக்கு அதிகமாக செய்யாத, ஏன்னா நம்மளுடைய குடும்பமும் நமக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க.
அப்போ இந்த சத்தம் போட்டதுனால பரமஹம்ச யோகானந்தர் அம்மா சொல்கிறாங்க, ஒரு குதிரை வண்டியை கூப்பிட்டு நான் வந்து என்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்களாம். அப்போ பரமஹம்ச யோகானந்தரும் அவங்கள கூட பிறந்தவங்களும் 8 பேருமே ரொம்ப பயந்துருவாங்களாம். அம்மா ஏன் திடீர்னு இப்படிலாம் முடிவெடுக்கிறாங்கன்னு ரொம்ப கவலையோடு இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து பரமஹம்ச யோகானந்தரோட தாய் மாமன் வர்றாங்களாம். அதுக்கப்புறம் சமாதானம் எல்லாம் படுத்தி அதுக்கப்புறம் அவங்க அம்மா இங்கேயே இருக்க சம்மதிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா ஆஃபீஸ் போகிற சமயத்தில் முன்னாடி ஒரு பெண் வந்து எனக்கு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பரமஹம்ச யோகானந்தரோட அம்மா சொல்கிறாங்க, இந்த பெண்மணிக்கு வந்து 10 ரூபா கொடுங்கன்னு. இல்லை, 1 ரூபா வேணால் கொடுக்கலாம், 10 ரூபா வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய சின்ன குழந்தைங்கள ஒரு கதையும் சொல்கிறாங்க. பரமஹம்ச யோகானந்தர் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல். அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். அந்த சமயம் எனக்கு 1 ரூபா கூட எனக்கு யாரும் கொடுத்து உதவியதில்லை. உதவின்னு கேட்டப்போ கூட எனக்கு கிடைச்சதில்லை. 1 ரூபா மட்டும் கொடு போதும்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு நடந்த அதே நிலைமை இந்த பெண்ணுக்கும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதே போல் இந்த பெண்ணும் வேறு யார்ட்டையாவது அவங்க கஷ்டப்பட்ட சூழ்நிலையை சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி, அதாவது பரமஹம்ச யோகானந்தரோட அப்பாட்ட இருந்து 10 ரூபா வாங்கி அந்த பெண்ணுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது லாகிரி மகாசேர ஐயாவோட ஃபோட்டோ இவங்க வீட்டில் இருந்ததில் அந்த ஒரு ஃபோட்டோ தான். அதுக்கு அந்த ஃபோட்டோவும் எப்படி எடுத்தாங்கங்கிற ஒரு கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாகிரி மகாசேரோட ஐயாவை ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு அவங்க இதில் தீவிரமாக ஒரு ஃபோட்டோக்காரன் வந்து ஃபோட்டோ எடுக்க விரும்புவாங்க. அந்த குரூப்பில் எல்லாரும் இருப்பாங்களா, ஆனால் லாகிரி மகாசேயர் மட்டும் நடுவில் இருக்கிறவங்க. அந்த ஒரு அவங்களுடைய உருவம் எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு பிளேஸ் மட்டும் இல்லாமல் இருக்குமா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா, என்னடா குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோமே அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் வரலன்னு. இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுநாள் இதே போல் லாகிரி மகாசேர ஐயா தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு ஒளிவு மறைவு இருந்து இவங்களுக்கு தெரியாமையே ஃபோட்டோ எடுப்பாங்களாம். எப்படி எடுத்தாலும் அவருடைய ஃபோட்டோ மட்டும் வரவே வராதான். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபர் போய் என்ன பண்ணுவாங்களாம், லாகிரி மகாசேர ஐயாட்டையும், ஐயா உங்களுடைய ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோவாவது எனக்கு வேணும் சொல்லுவாங்களாம். நீ எப்படி எடுத்தாலும் என்னுடைய ஃபோட்டோ வந்து உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களாம். இல்லையா, எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்க நீங்கள் அனுமதி கொடுக்கணுன்னு. அப்போனா நாளைக்கு வா, உனக்கு அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களாம். அதே போல் மறுநாள் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான். அதுக்கப்புறம் எத்தனை ஃபோட்டோ எடுத்தாலும் அவருடைய முகம் வந்து அந்த ஃபோட்டோவில் விழவே இல்லையா, ஒரே ஒரு ஃபோட்டோ. அந்த ஒரு ஃபோட்டோ தான் அந்த பரமஹம்ச யோகானந்தர் வீட்டில் இருக்கிறது. இந்த புத்தகத்துலேயும் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு லைவில் வரும்போது காமிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் கிடச்சது. அப்படி தான் அவங்களுடைய ஃபோட்டோவும். அத்தியாயம் 1 ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம். நாளைக்கு அத்தியாயம் 2 தொடர்ந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.